ஹலோ गाइस இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஐம்பூதங்கள் வாரம் அப்படின்ற பேர்ல ரவுண்ட் கண்டக்ட் பண்றாங்க. இது பின்னாடி என்னென்ன நடந்துச்சு, கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, அதுக்கான பின்னணி என்னன்ற விஷயத்தையும் இவங்க கூட ஜட்ஜஸும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுக்கான விஷயம் என்னன்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம் சரிகமபா சீனியர் சீசன் 5 சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷனை சொல்லலாம். ஸோ இதுல ஒவ்வொரு வாரமும் புது ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஆர்வத்தையும் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் என்னதான்ப்பா இருக்க போகுது ரவுண்ட் அப்படின்ற வகையில ஸோ இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஐம்பூதங்களின் வாரம் அப்படின்னு சொல்ற கான்செப்ட்ல நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒவ்வொரு போட்டியாளர்களும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை தனித்துவமா காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து ரீசெண்டா இருக்கக்கூடிய ப்ரோமோ நமக்கு கிளியரா தெரியுது. அதாவது சின்னு செந்தில் ஆகட்டும், சிவானி ஆகட்டும், இவங்க ரெண்டு பேரும் நெருப்பு கான்செப்டை பேஸ் பண்ண மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல சிவானியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சந்திரலேகா படத்துல இருந்து இருக்கக்கூடிய பாட்டு வந்து பாடிட்டு இருக்காங்க. கூட இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க கூட ஸ்வேதா மோகன் மேம் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பாடி இந்த இடத்தையே வைப் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் இவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ரீசெண்டா கண்டினியூஸ் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவானியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹைப்பா காட்டப்படுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க சூஸ் பண்ணக்கூடிய சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ லாஸ்ட் ரவுண்ட் எஸ்பிபி சார் ரவுண்ட்ல பாடும் நிற எஸ்பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதே வகையில இந்த வாரம் அதாவது 50 வாரங்களிலும் இவங்களுடைய கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இவங்களுக்கு இது மிகப்பெரிய ஹைலைட் பாயிண்டா இருக்கும். ஏன்னா ஃபைனல்ஸ் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அந்த வகையில இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கும் பிளஸ் இவங்க வாங்குற மார்க்குக்கும் கண்டிப்பா டாப் 5 லிஸ்ட்ல இவங்க வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போட்டியாளர்களும் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில சின்னு செந்தமிழன் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு சம்பந்தப்பட்ட பாட்டு தான் எடுத்திருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸும் அரங்கம் அதிர வச்சுட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்த அப்டேட் நம்ம முக்கியமா பார்த்துருக்க ஒரு சில பேரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குன்ற விஷயத்த நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். ஸோ உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு, அந்த டாப் ஃபைனலிஸ்ட் எனக்கு இவங்க தான்ப்பா அப்படின்னு யாரை நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.